இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்டுக்குள்ளேயே நமக்கு பயன் தரக்கூடிய இயற்கை உரம் மூலியமாக என்னென்ன செடிகள் மரங்கள்லாம் வளர்க்க முடியுன்றதை பார்ப்போம் வாங்க. அதுவுமே நமக்கு நிறைய செடி இருக்கனால ஒரே வீடியோவாக எடுத்து போட முடியாது. லெஃப்ட் சைடு உள்ளது மட்டும் பார்ட் 1 நான் போடுறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதாங்க கற்பூரவள்ளி இலை. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கோங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறது வாஸ்துப்படியும் நல்லதுங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதோட ஒரு இலையை பிச்சு நம்ம மோந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு வாசனை வருங்க. அதிகபட்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, மிளகு இது தாங்க உடனே கஷாயத்தை போட்டு கொடுத்துருவோமுங்க. 2 நாள் தாங்க சரியாயிருங்க. உங்கள் வீட்லேயே அதே மாதிரி குழந்தைய பெரியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே மருந்து கொடுத்து சரி பண்ண பார்க்க பாருங்கள். இது பாம் செடிங்க. இது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற வாஸ்துப்படியும் நல்லது. அதோட காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்த்தா வாசலில் இருக்கிற செடியை பார்க்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும். குட்டீஸ் இருக்கிறவங்க பெரியவங்க இருக்கிற இடத்துலலாம் பெரும்பாலும் இந்த செடியெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதில் உள்ள செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலைங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. உடனே அதை போய் பறிச்சிட்டு நம்ம வீட்லேயும் வச்சுருவோன்னு சொல்லிட்டு கொண்டு வச்சுருக்கேங்க. இது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் நீங்களே எனக்கு சொல்லிடுங்கங்க. அப்படியே மேலே பார்த்தோம்னா ரோஸ்மெரிங்க, ரோஸ்மெரி செடிங்க. அதுக்கும் பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்டை போட்டு கொண்டு வச்சதாங்க. ஆனால் அதனால் பயன் நிறைய இருக்குங்க நமக்கு. அதோட லீவ்ஸ் இருக்குல்லங்க, அதை எடுத்து அதாங்க நம்ம எண்ணெயில் அதிகமாக பயன்படுத்துகிறேன்னா. அதே மாதிரி சீயக்காய்க்கு வீட்டில் தாங்க சீயக்காய், எண்ணெய், குளியல் பொடி எல்லாமே வீட்டில் தாங்க நான் தயார் பண்ணுறேன். அனைத்துலையுமே ரோஸ்மெரி லீவ்ஸ் இல்லாதது இருக்காதுங்க நம்ம வீட்டில். நீங்களும் அதே மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே உள்ளதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிட்ட என்ன இருக்குங்க அதே தாங்க அங்கிட்டும். வீட்டுக்கு முன்னாடி அலையக்காக 2 வச்சாச்சுங்க. இதாங்க நம்ம வீட்டு முருங்கை மரம்ங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் எப்படியும் 3 நாளாவது நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை இல்லாத நாள் இருக்காதுங்க. தேங்காய் பூ போட்டு சமைச்சிருவோமுங்க. அதே மாதிரி வீட்டில் தலை குளித்தாலுமே அன்னைக்குன்னு முருங்கைக்கீரை சூப்பு தாங்க இருக்கும். ஏன்னா எண்ணெய் இதுகள்லாம் வச்சு தலையில் வச்சு குளிப்போமுங்க. அப்போ முருங்கைக்கீரை சூப் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. இது வச்சு இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுங்க. நல்ல ஒரு காய் கொடுத்துச்சுங்க. இப்போ அடுத்த தளவுக்கு இப்போ தாங்க தளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடிங்க, கீழே ஒன்று. அப்புறம் பெரண்டை செடி நமக்கு துவையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்கெலாம் அதிகபட்சம் முழங்கால் வலி அதிகமாக வருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பெரண்டை இதுகள்லாம் வச்சு அதிகமாக கொடுத்தோம்னா கால் வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வீட்டு வாழை மரம்ங்க. இதுவும் வச்சு இப்போ 1 வருஷம் இருக்குங்க. ஓரளவுக்கு இந்த இப்போ காய் தார் விட்டுருக்குங்க. இது 2வது தாருங்க. பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயும் பிடுங்கி பச்சை இதுக்கு போட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அத்திப்பழம்ங்க. அத்திப்பழத்தில் நர்சரியில் சொன்னாங்க குட்டிலே சின்ன செடியிலே வளர்ந்து நல்லா காய் கொடுக்கும் அப்படின்னு. நானும் வளர்த்துக்கிட்டு தாங்க வரேன். ஓரளவுக்கு இன்னும் வரக்கானாங்க. சுற்றி உள்ள இலையை பூரா பக்கத்து வீட்டு கோழி வேற எல்லாத்தையும் கொத்தி விட்டுக்கிட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா அந்த இலையெல்லாம் அப்படியே பிஞ்சு போயிருக்கு. இது பசலிக்கீரைங்க. இது தோல் சம்மந்தப்பட்டவங்க இது இருக்கிறது பூராமே இதை சாப்பிட்லாங்க. ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். அதனாலே இதை அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. பருப்பு போட்டு வச்சு சமைச்சா சூப்பராக இருக்குங்க. சூப்பும் ஓரளவுக்கு இது வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வல்லாரைக்கீரைங்க, நாட்டு வல்லாரங்க. இது துவையல்லையும் பண்ணிக்கலாம், சட்னி வைக்கிறனாலும் வைக்கலாம். அதிகபட்சம் அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு வேலை பார்க்குறவங்கெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனாலே முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் சட்னின்னு ஒன்று வச்சோம்னா வல்லாரைக்கீரை இல்லாத சட்னி கிடையாதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம காமனுக்குள்ளே உள்ள செடியை மட்டும்தாங்க. செடி மரம் இதில் தாங்க நம்ம பார்த்தோம். இந்த மண்ணை பாருங்களேன். அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இயற்கை உரம் தான் நான் அதிகமாக பயன்படுத்துவேன், வேறு எந்த உரமும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லுவேன். இந்த மண்ணோட அந்த ஒரு இதை பாருங்களேன், அப்படி ஒரு இதாக இருக்கும். நான் அந்த தொட்டி இதுகளெல்லாம் வைக்கிறோம், புதுசாக வெளியில் ஏதாவது நான் செடி வைக்கிறேன் அப்படின்னா இந்த மண்ணை தாங்க அதிகபட்சம் நான் போடுவேன். வேறு மரம் இதுகளெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா குப்பை போட்டு விட மண்ணுகளை போட்டு வைப்பேனா
அப்போ இதில் கீழே நல்லா தோணுனா புழுலாம் பார்த்தேன்னா அப்படி இருக்குமுங்க. இதோட புழுலாம் நல்லா இருக்குங்க. ரீசனாக காணா இந்த அங்கனக்குள்ளே இருக்குங்க. இந்த தெரியுதாங்க, இங்கே தான் புழு இருக்குது பாருங்களேன், உள்ளே இருக்கும். கீழே லவக்கணு கிழந்து அங்கிட்டலாம் பார்த்தா நிறைய புழுவாக இருக்குங்க. மண்புழு அதிகமான புழு நம்ம இதில் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க. அதுவே நமக்கு போதுமானதான். செயற்கை உரம் வேணாம். நீங்களும் இயற்கை உரத்தை பயன்படுத்தி நடிங்கங்க. இது சீத்தாப்பழ கண்டுங்க. இது நர்சரியில் வாங்கையிலே சொன்னாங்க 3 மாதம் இல்லை 6 மாதத்துலேயே காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். இப்போ 5 மாதம் ஆயிடுச்சுங்க வச்சு. பார்ப்போம் எப்போ வருதுண்டு பழம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளங்கண்டுங்க. இது வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு கழிவுகளை போட்டோம்லங்க, அது மூலியமாக வந்த செடிங்க. அரிச்சு போட மனசு வரலங்க. அதோட சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது பாரிஜாதங்க. இதுக்கு நான் நர்சரியில் தாங்க வாங்கி வச்சேன். பூவு எக்கச்சக்கமான பூ இதில் நான் பறிச்சிருக்கேங்க. இப்போ இந்த வெயில் காரணத்தினால ஓரளவுக்கு அந்த லீவ்ஸ்லாம் ஒரு மாதிரி கருகி போய் நிற்கிதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் நாள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிருங்க. நம்மளும் வீட்டில் இங்கே அதிகமாக இல்லைங்க, லீவுக்கு போயிட்டோமா, போனதில் தாங்க நிறைய செடி பூரா போச்சுங்க. நிறைய பூச்செடி இருந்துச்சு, நிறையா இதாகிடுச்சு. இன்னும் இங்கே தானே இருப்போம், பார்த்துக்குறோமுங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பந்து பூச்செடிங்க. அது பந்துப்பூ அப்படி தாங்க நர்சரியில் தாங்க வாங்கி வச்சேன். இதுவுமே பூ வேணுன்றப்போ பூத்துச்சுங்க. வக்கீலே சொன்னாங்க ஒரு 6 மாதம்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் பரவாயில்ல, வச்சு இப்போ 8 மாதம் வருது ஆக போகுது. நல்ல பூ கொடுத்துருக்கு. மறுபடியுமே பாருங்களேன், இப்போ நல்லா தளைஞ்சிக்கிட்டு வருது. ஓரளவுக்கு இன்னும் ஒரு வாரம் சென்று பார்த்தோம்னா நல்லா தளைஞ்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கனகாமரங்க. இது ஊரில் இருந்து பறித்து கொண்டு வச்சதுங்க, ஊருக்கு போயிருந்தப்ப. கனகாமர செடிங்க. இது பிரிஞ்சா இலைங்க. நம்ம பிரியாணி அப்புறம் குஸ்கா அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு பூராமே போட்டால் ரொம்ப வாசனையாகவும் நல்லா இருக்குங்க. அதனாலே வச்சுருக்கேங்க. இதுவும் நிறைய பறிச்சுட்டேன், ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டு தாங்க வருது. அதுக்கடுத்து மேலே என்ன பார்த்தோம்னா பெருஞ்சீரகம் சொல்லுவோம்லங்க, அதுதாங்க. பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் பெரும்பாலும் நான் வீட்டில் அதிகமாக போட்டுருவாங்க. நிறைய அறுவடை எடுத்துட்டேன். லாஸ்ட்டு இதுதான், அது ஒன்று நிற்கிது. அதோட இப்போ உள்ளது முடிஞ்சுங்க, நீ அடுத்தது போட்டு விடணுங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இது மறிக்கொழுந்துங்க. மாலையிலெல்லாம் கட்டுவோம்லங்க, இதுதான் மறிக்கொழுந்துங்க. இதுக்குமே நான் நர்சரியில் தாங்க கேட்டு வாங்கினேங்க. அவங்க வாங்கையிலே சொல்லி தான் கொடுத்தாங்க, 6 மாதம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினாங்க. இதுக்கும் இப்போ எனக்கு 1 வருஷம் ஆக போகுது. நல்லா வளர்ந்து வருது. நிறைய இதில் வெட்டி நிறைய மாலை போட்டேன், சாமி போட்ட அதுகளுக்கு நிறைய கதம்போ அது எல்லாமே கட்டுறதுக்கு நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதுக்குமே நம்ம இங்கே இல்லாதனால, ஊருக்கு போயிருந்தனால அந்த வெயில் தாக்கத்தில் தண்ணி ஊற்றாமல் அந்த கீழேலாம் பாருங்களேன் ஓரளவுக்கு கறி வந்திருக்கும். இப்போ தான் அந்த மேலே தளைஞ்சி வருது. இதையுமே கொஞ்சம் நம்ம கவாத்து பண்ணி விட்டு மறுபடியும் அந்த நல்லா வளர்த்து துளிர் வளர வைக்கணுங்க. பரவாயில்லைங்க, 6 மாதம் சொன்னாங்க, ரொம்ப நாள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ நாள் வருதுன்னு. இது துளசிங்க. இதுவுமே நம்ம வீட்டில் தன்னால் வந்தது தாங்க, நான் இது பண்ணது. ஓரளவுக்கு துளசியுமே நிறைய மாலை செடிகளுக்கு ஃபோட்டோவுக்கு பூராமே அதிகமாக மாலை ஆக்கி போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். இதுவும் நிறைய பயன் தந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து கீழே என்னென்னு பார்த்தோன்னா இட்லி பூங்க. இட்லி பூ நல்லா பூத்துச்சு. அப்படியே அந்த நம்ம வீட்டில் இல்லாத காரணத்தினால செடி பூராமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தது பூரா இதாயிருச்சுங்க. நிறைய ரோஸ் செடி இருந்துச்சு, அதெல்லாம் செத்து போச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது செவந்தி பூங்க. அந்த குங்கும செவந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செவந்தி பூ எக்கச்சக்கமான பூங்க. நம்மளால் பிடுங்க முடியாத அளவுக்கு பூ அதில் நான் பறிச்சிருக்கேன். இப்போ மறுபடி தழகு பாருங்களேன், நல்லா தளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா குபீர்னு நல்லா தளைஞ்சி வருது. பார்ப்போம் இந்த வருஷம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு. இது 1 வருஷம் ஆகுதுங்க அந்த செடி வச்சு. 1 வருஷமும் நல்ல பூவு. இதுலேருந்து நிறைய செடி பக்கத்தில் ஊருக்கு போயில பூராமே கேட்பாங்க, எதுவும் செடி இருந்தால் கொண்டுட்டு வா அப்படின்னு. பூச்செடி கொண்டு போய் எப்போயுமே கொடுப்பேன். இதுவும் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து அங்கிட்டு பின்னாடி என்ன செடின்னு பார்த்தோன்னா செம்பருத்திங்க. நர்சரியில் போய் தாங்க கேட்டேன். அது என்னென்னா அந்த அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேங்க.
ஆனால் அவங்க இது வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி இதுகளில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி என்னதான் வருதுன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சேங்க. முட்டு பெருசாக ஆச்சு ரொம்ப பெருசாக வருங்க. இதெல்லாம் சும்மா சிறுசுங்க. அதோட முட்டு பூவே அவ்வளோ பெருசாக இருக்குமுங்க. நல்லா இருக்கும். அது வந்து அங்கே கொடைக்கானல் இதுகளில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பூ பூக்குங்க. அது இங்கே பெரும்பாலும் ரொம்ப ஒரு இதுதான்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் வளர்ந்துருக்குன்னா பெருசு தான். பூ நல்ல பூ இதுவும் கொடுத்துருக்குங்க. அதுக்கடுத்து வெத்தலை கொடி தாங்க. 1-2 இடத்துல வெத்தலை கொடி நமக்கு சாமி போட்டு அதுகளுக்கு தேவைப்படும் அப்படின்றக்காக 2 இடத்துல வச்சுருக்குங்க. அதுவுமே நிறைய பயன்படுத்திக்கிட்டு தாங்க இருக்குது. இது வந்து இது வாடாமல்லி செடிங்க. இது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து கேட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேங்க. இதுவுமே ஓரளவுக்கு பூ கொடுக்கதாங்க செஞ்சு இப்போ மறுபடியும் தலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து அள்ளிச்செடின்னு சொல்லுவோம்லங்க. இது வந்து கண் திஷ்டிக்கு வீட்டில் வைக்கிறதுங்க. வீட்டுக்கு முன்னாடி கண் திஷ்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செடி செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டில். இதுவுமே ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சதாங்க. சும்மா கட்டை தான் கொண்டு வந்து வச்சேன். ஓரளவுக்கு தலைஞ்சு வந்துருச்சுங்க. இது வந்து மல்லிகைப்பூங்க. இது ஒத்த மல்லி நம்ம வீட்டில் இருந்து கொண்டு வந்து வச்சதுங்க. ஊரில் இருந்து அங்கே இருந்து கொண்டு வந்தேன் ஒருத்தவங்க வீட்டில் போடுங்க. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சு வந்துக்கிட்டுங்க. பார்ப்போம் எவ்வளோ பூ தரேன்னு. இது வரைக்கும் ஒரு 4-5 பூ தான் பறிச்சிருப்பேன். மறுபடியும் தலைஞ்சு வருது. பார்ப்போங்க. இது வந்து சுருக்கம்ங்க. வச்சு கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தா வெயில் வெயிலுங்க. நம்ம வீடு வந்து மேற்கு பார்த்த வாசல்ல, அதனால் வெயில் ரொம்ப அடிக்குன்றதுக்காக வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்காக வச்ச மரங்க. நல்லா நிழல் கொடுக்குண்டாக. அதை விட இதோட காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனாலேயே நான் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். நிழலுமே ஓரளவுக்கு நல்லா இந்த கேப்பு இல்லாமல் நல்ல நிழலாக இருக்குங்க. நான் தான் ஓரளவுக்கு கட் பண்ணி மேலே போட்டோம் அப்படின்னு வச்சுருக்கேன். சொர்க்கங்க இந்த மரத்தை. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா சாதி பிச்சுங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்ல பூ கொடுத்துக்கிட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்து பாருங்களேன். பூ பறிக்காமல் விட்டுட்டேன். நல்ல பூ பூத்து போய் நிற்கிது. இதுவுமே நல்ல பூ கொடுக்குதுங்க. அப்படியே கீழே என்னன்னு பார்த்தா அங்கே உள்ள மாதிரியே தாங்க கனகாமரம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதுவும் கனகாமரம் நல்லா பூக்குது. கீழே வந்து கத்தாழை, அப்புறம் இது வந்து சுண்டக்காய் செடிங்க. சுண்டக்காய் வந்து நம்ம புளிக்குழம்புல நல்லா தட்டி போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் போட்டு வச்ச அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்குங்க. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கீரைப்பூச்சி இந்த இதுகளுக்கெலாம் வந்துமே ஓரளவுக்கு குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. கரப்பான், கீரைப்பூச்சி இதுகளுக்கெலாம் வந்து சுண்டக்காய் பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லதுங்க. கீழே உள்ள கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளருக்கே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முன்னாடியே. கத்திரிக்காய் செடியை வச்சு கிட்டத்தட்ட இப்போ 8 மாதம் ஆகுதுங்க. நல்ல ஒரு கத்திரிக்காய்ங்க. செம்மையாக இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதுவுமே வந்து கவாத்து பண்ணி விடணுங்க. ஒரு சில இடத்துல பூ கூட இருக்கும் பாப்பையில். இது வந்து நித்திய கல்யாணிங்க. அழகுக்காக வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுமே வாஸ்துப்படி நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் கொண்டு வந்து வரைக்கும் உள்ளே இருக்க காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற வீடியோ தாங்க நம்ம பார்த்தோம். அடுத்த எபிசோடில் காம்பவுண்ட்க்கு வெளியில் என்னென்னலாம் செடி இருக்குன்றதை பார்ப்போம். பயனுள்ள வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.